ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ப்ளம் கேக் ரெசிபி தான் போட்டிருக்கோம். நார்மலாக ப்ளம் கேக்னாலே கிறிஸ்மஸ் டைம் தான் நிறைய ஆர்டர் வரும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, அடிக்கடி ப்ளம் கேக் ஆர்டர் வரும். ஏன் அப்படின்னா இந்த ப்ளம் கேக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக மாய்ஸ்டராக சூப்பராக இருக்கும். அதனாலே ஒருக்கா வாங்குறவங்க மறுபடியும் டேஸ்ட் பிடிச்சி அடிக்கடி ஆர்டர் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டனால நான் அதை வீடியோவா எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நான் சொல்ற குட்டி குட்டி டிப்ஸும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பண்ண ப்ளம் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ மாய்ஸ்டரா இருக்கு அப்படின்னு. நட்ஸ் எல்லாமே போட்டு சூப்பரா பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ளம் கேக் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 எக் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்ல இருக்க 2 எக்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சளவு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளம் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ப்ளம் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு சோக் பண்ண நட்ஸ் வேணும். நீங்கள் ரம்மில், ஒயினில், இல்லை அப்படின்னா கிரேப் ஜூஸில் இந்த மாதிரி நட்ஸ், ஃப்ரூட்டா நட்ஸ் எடுத்து ஊற போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் தான் நமக்கு வேணும். நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சுகர் கூட பவுடர் பண்ணோம். ஸோ ஸ்பைசஸும் சுகரும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சுகர் கூட நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இனி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது தெரியும், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த சுகர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இனி நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணணும். நம்ம ப்ளம் கேக்குக்கு கலர் கொடுக்குறதே இந்த கேரமல் சிரப்பு தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இனி அதில் 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுக்கோங்க. அப்போ அது தானாக மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ப்ளம் கேக்குக்கு கலர் கொடுக்குறதே இந்த கேரமல் சிரப் தான். ஸோ இது நல்லா ப்ரௌனாக கிடைச்சாதான் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னுமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி தேன் கலரில் வரும். ஃபஸ்ட்டு இது இனி இன்னும் நல்லா டார்க் ஆகணும். நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. அது தானாக இருந்து லைட்டாக கொதிச்சு ஃபஸ்ட்டு பசம் மாதிரி வரும். இந்த டைமில் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ அதே அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு 1/4 கப் சுகர் எடுத்தோம். ஸோ 1/4 கப் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது அது வந்து வெளியே லைட்டாக தெறிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணோம், தண்ணியும் அந்த சுகர் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சுகர் வந்து வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். எல்லா சுகருமே வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க. இனி நம்ம கேக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1/2 kg ப்ளம் கேக் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. அந்த அளவு நல்லா இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இனி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். ஸோ 3/4 கப் வந்து சுகர் பவுடரும் 1/4 கப் கேரமல் சிரப்பும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா சுகர் பவுடர் நீங்கள் 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கப் பவுடர் சுகரும் 1/4 கப் கேரமல் சிரப்பும் எடுத்திருக்கேன். கேரமல் சிரப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ டார்க் கலர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இனி நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 எக்கையும் இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றும் போது எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னா அதோட தோடு வந்து உள்ளே விழுந்துட்டு அப்படின்னா நம்ம அதை பார்க்காம கேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கஷ்டம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அதை உடச்சி ஊற்றிக்கோங்க. இனி இது கூட நம்ம எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக எசன்ஸ் ஆட் பண்ணோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து
ப்ளம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ப்ளம் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி பீட்டரை 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கோட கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண ஸ்பீடையும் ஒன்றா கூட்டிக்கோங்க. மொத்தமே 3 இல்லைன்னா 4 ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே ஆட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் 3rd ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே இந்த எக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா சுகருமே இதில் ஆட் பண்ணதும் பீட்டரை ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு பீட் ஆகணும் அப்படின்னா, நம்ம நார்மலாலாம் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு பீட் பண்ணுவோம். இது நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம், அது வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக போதும். நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப மடிஞ்சு விழக்கூடாது, லைட்டாக மடிஞ்சு விழுந்தால் போதும். அந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்பாஞ்ச் ஆகிடக்கூடாது. ப்ளம் கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்ச் ஆனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இனி இது கூட 1/3 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/3 கப் அப்படின்னா 1/4 கப் ப்ளஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரும். நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னா 1/3 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம ஆயில் அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் இன்றைக்கி மில்க் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம நிறைய ஆயில் ஆட் பண்ணும்போது தான் கேக் வந்து நல்லா மாய்ஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது ட்ரையாக இருக்கும், அதனால தான். இனி இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. ஓவர் மிக்ஸ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து கேக்கு வந்து ஹைட்டு கிடைக்காது. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது சைட் பை சைடாக நம்ம எடுத்து வச்சிருக்க கேரமல் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம ஸ்பாஞ்ச் பண்ணும்போது இந்த டைமில் வந்து மில்க் ஆட் பண்ணுவோம், மில்க்கும் அந்த மாவும் ஆட் பண்ணுவோம். ஆனால் ப்ளம் கேக்குக்கு நம்ம கேரமல் சிரப்பும் அதுக்கப்புறம் அந்த மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணோம். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சு அப்படின்னா பட்டரை நல்லா உருக்கி நீங்கள் வந்து 1/3 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுல் கேரமல் சிரப்பையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு இதை வரைக்கும் இன்னும் டார்க் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணோம் தெரியுமா, அந்த டைம் வந்து நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டரை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதை விடைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட் அண்ட் நட்டை வந்து மைதா மாவில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து ரம்மில் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும் போட்டு ரம்மில் ஊற வச்ச நட்ஸு. நீங்கள் வந்து ஒயினில் கூட இதை ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கிரேப்ஸ் ஜூஸ் எடுத்து அதில் ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் 1 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அது நிறைய நாள் இருந்து அதில் ரம்மில் இருந்து ஊற நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஒயினில் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கரெக்டான ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா ரம்மில் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயினில் பண்ணாலும் ஓகே தான். உங்ககிட்ட ரம் ஒயின் எதுவும் இல்லை அப்படின்னா கிரேப்ஸ் ஜூஸ் எடுத்து அதில் கூட நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரேப்ஸ் ஜூஸில் சோக் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சோக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது கெட்டு போயிடும். நீங்கள் 1 வீக் வரைக்கும் அதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை நான் எனக்கு 6 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 5 இன்ச் டின்னில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுல் நட்ஸே நீங்கள் பேட்டரில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஸ்பூன் நட்ஸ் வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக மேலே தூவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக் ஆகி கிடைக்கும்போது நமக்கு மேலேயும் நட்ஸ் இருக்கும். நம்ம பேட்டரில் ஆட் பண்ண நட்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். அதனால் லாஸ்ட்டாக இந்த மாதிரி மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓடிஜியில் பண்ண போகிறேன். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். இங்கே குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் மீடியம் டு லோ ஃப்ளேம்க்கு சென்டரில் வச்சு ஒரு 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 45 நிமிஷத்தில் உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓடிஜியில் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா 175 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக ப்ளம் கேக்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் அது இருக்க டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ப்ளம் கேக். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் பண்ணி அதில் உள்ள ஹீட்டெல்லாம் போனதுமே உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இது 3 டேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் இன்னுமே சாஃப்டாக அப்புறம் நல்லா மாய்ஸ்டராக இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய நட்ஸோட ரொம்பவே சாஃப்டாக நம்ம கேக் வந்து ரெடி ஆயிருக்கு. இந்த ப்ளம் கேக் வந்து நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்குறீங்க, பட் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் ரேட் கேட்குறீங்க, என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு. நான் வந்து ப்ளம் கேக் வந்து 1/2 கேஜி வந்து 300க்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.